சங்கீதம் 115 1 18 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமையை வரப்பண்ணும். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானே. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். போதும், கர்த்தர் நல்லவரா இருக்கிற இந்த சங்கீதம் 115 ஒரு 5 பிரிவா பிரிக்கலாம். அதுல முதல் காரியம், ஆமை சோத்திரம், தேவனை குறித்து. முதல் 3 வசனம் யாரை குறித்து வருகிறது? கர்த்தரை குறித்து வருகிறது, தேவனை குறித்து வருகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க பலத்த கிரியைகளை செய்யணும். அங்கே பக்தன் சொல்ல, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய கிருபை நிமித்தம் உம்முடைய சத்தியத்தின்படியும் உம்முடைய நாமத்திற்கே மகிமையை வரப்பண்ணும் என்று சொல்லி ஆமை ஸ்தோத்திரம் பக்தன் தேவனிடத்திலே அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். ஆமை ஸ்தோத்திரம், நம்முடைய பேர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல, நம்மளை வெளிப்படுத்துவதற்காக அல்ல, நம்மளை உயர்த்துவதற்காக அல்ல, நம்மளை முன்னாலே நிறுத்துவதற்காக அல்ல, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் உயர்த்தட்டும், சோத்திரம் நல்ல ஸ்தானத்துல கொண்டு வரட்டும், மேன்மைப்படுத்தட்டும், பேரும் புகழ்ச்சியாய் கொண்டு வரட்டும். இதெல்லாம் எதற்கு? தேவநாம மகிமைக்காக. அல்லேலூயா. அதை மறந்து நம்மளை முன்னிலைப்படுத்திடக்கூடாது, நம்மளை வெளிப்படுத்துற இடத்துக்கு போயிடக்கூடாது, நம்ம அந்த பேரையும் புகழையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆமை சோத்திர, கர்த்தர் இந்த உயர்வையும் இந்த மேன்மையும் ஆமை சோத்திர இப்படிப்பட்டதான இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்துறாருன்னா தேவநாம மகிமைப்பட. பிள்ளைகள் நல்லா படிக்கணும், சோத்திரம் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம சொல்லி ஜெபிக்கிற எதுக்கு? சோத்திரம். ஆமா சோத்திரம், எங்க பிள்ளைகள் முதல் மதிப்பெண் எடுத்துட்டுன்னு சொல்றதுக்கா? சோத்திரம். நல்ல வேலையில இருக்காங்கன்னு சொல்றதுக்கா? சோத்திரம். இது தேவநாம மகிமைக்காக, எங்களுக்கு அல்ல. இந்த வேலை படிப்பு சோத்திரம், நான் ஆண்டவர்கிட்ட ஜோமுன்னு அப்படிதான் ஜோமுன்னு, ஆண்டவரே சோத்திரம் நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அது எங்களுக்கு அல்ல, உங்க நாம மகிமைக்காக. அல்லேலூயா. பிள்ளையுடைய வாழ்க்கையில சோத்திரம் வீழ்ச்சி வரும்போது தேவநாமம் தூஷிக்கப்படும், அதனால உங்க நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. அதனால சோத்திரம், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய கிருபை நிமித்தம் உம்முடைய சத்திய நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கே மகிமையை வரப்படும். அதனால நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எல்லா விதத்திலும் உயர்த்தட்டும். வீடு வாசல் இல்லாதவர்கள் வீடு வாசலை கட்டி எழுப்பு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வருமானங்களை கர்த்தர் தந்து உயர்த்துவார். பிள்ளைகளை நல்ல ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். இதுல சோத்திரம் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? தேவனை பின்னால வச்சு நீங்க முன்னால போயிடக்கூடாது. சோத்திரம், அந்த பேரையும் புகழையும் என்ன பண்ணிடும்? ஒரு ஆரம்ப காலத்துல அப்படி வருவாங்க, ஆனா பிசாசு வஞ்சிச்சிருவான், ஏமாத்திடுவான். சோத்திரம், இதெல்லாம் தேவனுக்கு, தேவநாம மகிமைக்காக. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்லன்னு சொல்றாரு பாத்தீங்களா? சோத்திரம், யாருக்காகவா? எல்லாம் தேவனுடைய நாம மகிமைக்காய். புறஜாதியில் கேட்கிற, யார்ப்பா உங்க தேவன்? உங்க தேவன் எங்கே இருக்கிறார்? சர்ச்சில் வந்து பார்த்தா ஒன்னத்தையும் காணமே அப்படிமா. எங்கள் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தமக்கு சித்தமானதை யாவையும் செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தமக்கு சித்தமானதை யாவை அவர் என்ன பண்ணுவார்? செய்வார். உங்களுக்கு ஒன்ன கொடுக்கணும்னா அவர் தான் கொடுக்கணும். உருண்டாலும் திரண்டாலும் ஒன்றும் கதை நடக்காது. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உடம்பெல்லாம் எண்ணெயை பூசி உருண்டு பிறண்டாலும் ஒற்றை மண்ணு தான் என்ன பண்ணுவான். எவ்வளோ அழகான ஒரு வெளிச்சம். சூத்திரம், என்னதான் மண்ணை எண்ணெயை முழுசா தடவி உருண்டாலும் பிறண்டாலும் ஒட்டுகிற மண்ணு மட்டும்தான் ஒட்டும், எல்லா மண்ணும் ஒட்டாது. இது போல ஸ்தோத்திரம், தேவன் நமக்குன்னு அவர் சொல்ல பரலோகத்துல இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் அவர் என்ன பண்ணுகிறார்? செய்கிறார். உங்களுக்கு ஒன்ன தேவன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா யார் தடை செய்ய முடியும்? யாராவது தடை செய்ய முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு தடையும் செய்ய முடியாது. தேவன் எனக்கு கிருபையும் பலனையும் கொடுக்கல, நீங்க வந்து நிக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபை இருக்கிறதுனால தானே, பலன் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நின்று பிரசங்கிக்க தேவன் உதவி செய்கிறார். சோத்திரம். அதுல பிழை இருக்குமானால், குறை இருக்குமானால் நீங்க சகிச்சாலும் அவர் சகிக்க மாட்டார். நீங்க சகிச்சாலும் யார் சகிக்க மாட்டார்? ஒரு ஊழியத்தில் அப்படிதான் சொன்னாங்க. ஒரு சபையில் ஊழியக்காரர் அப்படி செய்யோ, ஊழியத்துக்கு நியமிச்ச கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஐயா சோத்திரம், நீ அங்கலாய்க்கிற, அவர் விட்டுருவாரா? அவருடைய சபை அவருடைய ரத்தத்தினால் சம்பாதிச்சிருக்கிறார் சபையை. ஒரு ஊழியக்காரன் இஷ்டத்துக்கு அந்த சபையை அவர் விட்டுருவாரா? ஒரு ஜனத்துக்கு நஷ்டத்துக்கு வர்றதுக்கு ஆண்டவர் விட்டுருவாரா? அவர் படுக்கையில கிடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதனால சும்மா குற்றப்படுத்திட, ஓம் பார்வைக்கு குற்றமா தெரியலாம், ரட்சகருடைய பார்வையில அவர் ஒரு பார்வை இருக்கு, நமக்குன்னு ஒரு பார்வை இருக்கு, தேவனுக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. நீங்க குற்றவாளி போல பார்ப்பீங்க, தேவன் வித்தியாசமாய் பார்ப்பார். அல்லேலூயா. அவர் பார்வையில குற்றவாளியாய் நின்றால் மட்டும்தான் அவர் தீர்ப்பு எழுத ஆரம்பிப்பார். அதுக்கு கொஞ்சம் காலம் கொடுப்பார். அதனால ஒன்னும் நீங்க பதற வேண்டாம், யாரும் பதற வேண்டிய அவசியமே இல்லை. நான் அந்த சிந்தையோடு தான் நிற்கிறேன். சோத்திரம், ஒரு வார்த்தை கூடுதலா பேச ரட்சகருக்கு கணக்கு கொடுத்தாகணும். சோத்திரம், தேவனுக்கு கணக்கு கொடுக்காம தப்ப முடியுமா? மெய்ப்பொருளுக்குன்னு ஒரு அதிகாரத்தையே எழுதி வச்சிருக்கிறார்.
என் ஆடுகளை உன் இஷ்டத்துக்கு மேய்ச்ச, சோத்திரம், உனக்கு ஐயோ அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறார்? அந்த அதிகாரம் முழுவதும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லியிருப்பார். அதுல ஒரு வசனத்தை தான் இதுல எழுதி போடணும்னு வச்சிருக்கிறேன். மெய்ப்பர்கள் அதை படிக்கும்போது எச்சரிக்கையாய் பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப மெய்ப்பர்களுக்கு அவர் விட்டுருவாரா? நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சிட முடியுமா? உலக மனிதர்கள் இருமாப்பாய் தன் ஜனத்தை ஆளுகை செய்யக்கூடாது என்று மெய்ப்பர்களுக்கு தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். தேவ ஜனத்தின் மீது தேவன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்திருந்தாலும் அதை இரட்சகரிடத்தில் சேர்ப்பதற்காக மாத்திரம் தான் பிரயோஜனப்படுத்தணும். அல்லேலூயா, சத்தியத்தின் உபதேசத்திற்குள்ளே கடந்து வருவதற்காக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். தன்னுடைய சுய லாபத்திற்காக அந்த அதிகாரத்தை என்ன பண்ணக்கூடாது? பயன்படுத்தினா விட்டுருவாரா? நீங்களே யோசிச்சு பாருங்க, விடுவாரா? இது சபையோடைய ஓனர் யார்? திருச்சபையின் ஓனர் இரட்சகர் அல்லவா? அவர் சிலுவையிலே ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து அல்லவா சபையை ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். உங்களை என்னை ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறார். அப்படிங்கும்போது உங்களை கண்காணிக்கிறதுக்காக, உங்களை சரியான வழியில நடத்துறதுக்காக ஆமை சோத்திரம் என்ன பண்றார்? ஒரு ஊழியக்காரனை அவர் நியமிக்கிறார். யாருக்காக? இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் உங்களுக்காக ஒரு மனுஷனை கத்த நியமிச்சு அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார். அப்ப அவர் அபிஷேகம் பண்ணி அழைச்சு கொண்டு வந்தோடைய நோக்கம் என்ன? உங்களுக்காக, இந்த பட்டணத்தில் வாழ்கிற ஜனங்களுக்காக தான் தேவன் ஒரு ஊழியக்காரனை நியமிக்கிறார். அல்லேலூயா. பயிரே வேலிய பயிரை சாப்பிட்ட கதையா இருந்தா கத்தர் விடுவார் நினைக்கிறீங்களா? விடமாட்டார். எந்த ஊழியக்காரனையும் விடமாட்டார். கொஞ்ச காலம் திருந்தும்படி காலங்களை கொடுத்து பார்ப்பார். இல்லையா கத்தர் என்ன பண்ணுவார்? சோத்திரம், அவர் தம்முடைய சித்தத்தின்படி அவர் யாவையும் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அந்த ஆள்கிட்ட சொன்ன, நீ சபையை விட்டு ஒன்றும் போக வேண்டாம், நீ ஜோமன். உண்மையிலே அவர்கிட்ட குற்றம் இருந்தா கத்தர் விசாரிப்பார். நீ மன்னிச்சாலும் அவர் மன்னிக்க மாட்டார். நீ மன்னிச்சாலும் அவர் மன்னிக்க மாட்டார். தப்ப முடியாதியா, பிரசங்கிக்க முடியாதியா? பலன் இருந்தா தான் பிரசங்கிக்க முடியும். சோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வெளிச்சத்துக்குள்ள இருக்கும். அதனால கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும், எப்பப்ப செய்யணுங்கிறது தெரியும். ஆமே சோத்திரம். நம்ம என்னதான் சோத்திரம் காரியங்களை செஞ்சாலும் சோத்திரம் காரியங்களை அவரல்லவா வாய்க்க பண்ணணும். அல்லேலூயா. அதனால கத்தட்ட தான் நம்ம நிக்கணும். ஆண்டவரே, நீங்க தான் காரியங்களை நன்மையா என்ன பண்ணணும்? நடத்தி கொடுக்கணும், ஆசீர்வதிக்கணும், தயவு செய்யணும். ஆமே, நம்ம எல்லா ஒரு காரியத்துல பிரயாசப்படலாம், ஒரு காரியத்துல என்ன பண்ணலாம்? பிரயாசப்படலாம். அது ஆசீர்வாதமாக்கி கொடுக்கணும்னா இரட்சகருடைய கரம் இறங்கணும். அல்லேலூயா. அதனால சோத்திரம் அவருக்கு சித்தமானதெல்லாம் செய்யறாரு. அதனால இந்த வெளிச்சம், இந்த காரியங்கள்லாம் சோத்திரம் ஜனங்களுக்கும் தெரியல. சோத்திரம் அநேக சுவாசிகள் ஊழியர்களுக்கும் தெரியல. அவங்க ஏதாவது ஒன்று அவசரப்பட்டு ஒரு போர்க்குடியை தூக்குறாங்க. சோத்திரம் சில காரியங்களை சோத்திரம் பிரச்சனைன்னு சொல்லி விலகி போறாங்க. சோத்திரம் அது உனக்காய் நியமிக்கப்பட்ட சபை. உன்னை ரத்தம் கொடுத்து சபை உனக்காக என்ன ஏற்படுத்தி கொடுத்துருக்க. நீ போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை அவர் நியமிக்கப்பட்டவர் சரியில்லைனா அவரே மாறுதலாய் வேறொருவை என்ன பண்ணுவார்? கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. சவுலை தேவன் என்ன பண்ணார்? ராஜாவாக்கினார். சொன்னதை கேட்கல. அடுத்து என்ன பண்ணாரு? சோத்திரம் ஆடு மேய்க்கிறது தாவீதை போய் பார்த்தாரு, போய் அரசனாக்கி கொண்டு வந்துட்டார், அபிஷேகம் பண்ணிட்டார்ல. அல்லேலூயா. சோத்திரம் கொஞ்ச காலம் அவனுக்கு சவுல் கொடுக்கப்பட்டது, திருந்தல. சோத்திரம் விட்டு வச்சாரா? சவுலை விட்டு வச்சாரா? அவன் ராஜா தானே. அவனுக்கு வந்த மரணத்தை பத்தியலா எவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. சோத்திரம் தேவன் என்னை கைவிட்டார் அவனே சொல்றான். தேவன் என்னை கைவிட்டார். விடாம எப்படி போவார்? உன்னை ராஜா வாய்க்கிட்டாருங்கிறக்காண்டி ராஜ அதிகாரம் இருக்கிற ஓ நோக்கத்துக்கு செய்வியா? உனக்கு அந்த அதிகாரத்தை அந்த இடத்துக்கு ஒன்ன நான் தானே கொண்டு வந்தேன், நீ உன் நோக்கத்துக்கு செய்கிற. சோத்திரம் பிடிச்சாரா பிடிக்கலையா? அதனால கர்த்தருடைய பிள்ளை காலகட்டம் கொஞ்சம் காலம் ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம்னா கர்த்தர் காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம் நான் ஜெபிக்கிறது தான். ஆண்டவரே சோத்திரம்பா, இந்த எவ்வளவு காலம் இருந்து ஊழியம் செய்யணுமோ அவ்வளவு காலம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும். அடுத்து சோத்திரம் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் தேவன் யாரை ஊழியர்களாய் யாரை தலைவராய் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும்னு அவர் திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டமே அல்லாமல் வேற திட்டம் ஒண்ணு என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. சுயம் மாம்சம் மனுஷன் பிசாசு திட்டம் ஒன்று நடக்கூடாது. ஏன்னா இது அவருடைய சபை. அல்லேலூயா. அவர் அடுத்து யாரை நியமிக்கிறாரோ என்ன பண்ணணும்? அவர் தான் நியமிக்கிறார். சோத்திரம் அவங்க கரத்துல தான் கொடுத்து போகணும். சோத்திரம் இது நம்ம சொத்தா சோத்திரம் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்க. அல்லேலூயா. இப்படி கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனே அந்த இடத்துல தீர்மானம் பண்ணி கொண்டு வந்தாதான். இல்லைன்னா கர்த்தர் யாரை தீர்மானம் பண்ணுகிறாரோ அந்த இடத்துக்கு நேரம் தான் போகணும். அதுதான் சரி. இது எல்லாமே ஊழியத்துல தேவன் கொடுத்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க. சோத்திரம் சாமுவேலுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அந்த ஊழியத்தை கொடுக்கல, ஏலியுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஊழியத்தை கொடுக்கல. தேவன் அடுத்து என்ன பண்றார்? சோத்திரம் ஏலியுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காம சாமுவேலுக்கு கொண்டு வருகிறார் அந்த ஊழியங்களை. அல்லேலூயா.
அப்ப தேவன் பார்க்கிறார் யார் உண்மை, யார் உத்தமம், யார் எனக்கு பிரியமானவர்கள், அந்த இடத்துக்கு கொண்டு போகிறார். சவுல் ஊழியக்க ராஜா, அதுக்கு அடுத்து யோனாத்தான் வரணும். தேவன் பார்த்தார் இவன் சரியில்லை, சோத்திரம். அடுத்து பார்க்கிறார், சோத்திரம், ஈசாயுடைய மகன், அதுல கடைசி மகன், அவன் ஆடு மேய்க்கிறான். அவன் எங்கிட்ட தெரிஞ்சா என்ன, அவன் என்னுடைய இருதயத்தை ஏற்றவனா இருக்கிறான். அவனை பிடிச்சு கர்த்தர் ராஜாவாக்குறார். அல்லேலூயா. அடுத்த தலைமுறை எப்படி தெய்வம் கொண்டு போகிறார் பார்த்தீங்களா? சோத்திரம். அதனால கர்த்தருடைய சித்தம், அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் தமக்கு சித்தமானது யாவையும் செய்வார். அல்லேலூயா. சோத்திரம். தாவீதுக்கு எத்தனையோ பிள்ளைகள், அதுல ஒன்றை தேவனை தேர்ந்தெடுக்கிறார், சாலமோன். அவன் தான் ராஜ பீடத்துல வந்து என்ன பண்ணணும், அமரணும். அவனை வைத்துதான் நான் தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்ணுவேன், கட்டி எழுப்புவேன் அப்படின்னு இரட்சகர் சொல்லுகிறார். அதற்கு முன்னால தாவீதுடைய பிள்ளைகள் முந்துறாங்க, அப்சலே முந்துறான், அதோனியா முந்துறான். கொஞ்ச நாள் ராஜாவாய் பார்த்தான், கர்த்தர் அவங்களை தீட்டு கத்தினார். அல்லேலூயா. அப்ப நம்ம மாம்சத்தின்படி யாரை வேணாலும் நியமிக்கலாம், கொஞ்ச காலம் நிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க ஜோலியை முடிச்சுட்டு யாரை கொண்டு வரணுமோ கர்த்தர் அவங்களை கொண்டு வந்து என்ன பண்ணிடுவார், வச்சிருவார். அல்லேலூயா. அதனால இதெல்லாம் படிக்கணும், வேதத்தை படிக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு எதையும் ஒன்றும் செய்ய முடியாது. பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர் தமக்கு சித்தமானது யாவையும் செய்வார். அதனால நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்தாலும், நான் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும், மாம்சத்தின்படி சில காரியங்களை செஞ்சா கொஞ்ச காலம் ஓடும், அதுக்கப்புறம் அது முடங்கி போகும். ஆனா தேவன் செய்வாரானால் அது நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அதனால தேவனுடைய கரத்துல தான் எல்லாமே இருக்கு. அதனால தேவனை நம்பி இருப்போமானால் தேவன் எல்லாவற்றையும் நன்மையாய் நடத்துவார். உங்க வாழ்க்கையில எது வேணுமானாலும் யார் தான் செஞ்சாகணும், தேவன் தான் செய்யணும். ஆமே சோத்திரம். நம்மளா உன்னை தேடி ஓடக்கூடாது. சோத்திரம். நம்ம இந்த இடம் நல்லா இருக்கு, அந்த இடம், தேவன் அல்லவா நமக்கு ஒரு காரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவன் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்யன்னு சொல்லி தேவனு மேல சார்ந்திருங்க. கர்த்தர் எல்லா காரியங்களையும் நன்மையா நடத்துவார். அல்லேலூயா. சங்கீதம் 115 4-8 முடிய உள்ள வசனங்களை வாசிப்போமானால் அங்கு விக்கிரகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நேரம் இல்லை, நான் சொல்லி கடந்து போகிறேன். விக்கிரகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, உலக தெய்வங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆமை சோத்திரம். அவைகளுக்கு கண் இருக்கும், என்ன பண்ணாது, பார்க்காது. காது இருக்கும், கேட்காது. வாய் இருக்கும், சத்தமிடாது. கைகால் இருந்தாலும் செயல்படாது. அவைகளை நம்புகிறவர்களும் அவைகளை உண்டு பண்ணுகளும் அவைகளை போல மாறி போவார்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க சோத்திரம், அதுகள் எப்படி சிலையா இருக்குதோ சோத்திரம், அதுபோல அவங்க வாழ்க்கை கடைசி காலமும் என்ன ஆகுது, கண்ணு இருக்கு பார்க்க முடியல, காது இருக்கு கேட்கல, வாய் இருக்கு பேச முடியல, கைகால் இருக்கு நடக்க முடியல, நடபிணமாய் மாற்றப்படுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கு. அதனால உலகத்தில் இருக்கிறதுக்கும் நம்முடைய தேவனுக்கு வித்தியாசம் உண்டு. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் தமக்கு சித்தமானதை செய்கிறார். இந்த பூமியிலே விக்கிரகங்களை தெய்வம் என்று பொருட்டு என்று நம்பி போகிறார்கள். ஆனா அவைகள் உண்டு பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகளும் அவைகளை போலவே மாறி போவார்கள் என்று ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 115 9-11 முடியவுள்ள வசனங்களை வாசிக்கும் போது அங்கு ஒரு காரியத்தை சொல்லி வருகிறார். தேவனை நம்புங்கள். யாரை நம்புங்கள்? அந்த வசனத்தை வாசிச்சிருவோம். ஆரோன், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும், அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும், அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தர், எல்லாம் கர்த்தரை நம்புங்கப்பா. ஆரோனா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, ராஜாவா இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் மக்களா இருந்தாலும் சரி, யாரா வேணாலும் இருந்துட்டு போ. யார நம்பிக்கையாய் கொண்டிரு? கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கணும். வேற எந்த ஒரு காரியத்தை நம்பி என்ன பண்ணிடக்கூடாது. சோத்திரம். ஒரு சூழ்நிலைன்னு வரும்போதா கர்த்தரை நம்புறமா நம்பலையான்னு தெரியும். ஒரு பிரச்சனைன்னு வந்து அடுத்த நிமிஷம் முழங்கால் மண்டியிட்டு இரட்சகரை நோக்கி பார்க்க, ஆண்டவரே குடும்ப பிரச்சனை இல்லை, நம்முடைய தேவைகள், ஏதோ ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனையை சந்திக்கிறோம், தேவன் தீர்த்து வைப்பார்ங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் முழங்கால் மண்டிட்டு இரட்சகரிடத்துல அந்த பிரச்சனையை சொல்லுவோம். இல்லைன்னா மனுஷன்ட்ட தான் சொல்லிட்டு தெரியும். இல்லைன்னா சோத்திரம் சண்டையை போட்டு வம்ப கட்டிக்கிட்டு இருப்போம். பிரச்சனை துவங்கும் போதே நமக்கு பிரச்சனைன்னு நமக்கு என்ன ஆயிரும், புரிய வரும். சோத்திரம். ஒரு பிரச்சனை வரப்போறது நமக்கு தெரியாதா? சோத்திரம். முத்துனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனைன்னு தெரியுமா? சோத்திரம். வீட்டிலே நம்ம வாக்குவாதம் பேசிட்டு வரும்போதே இனி அடுத்தடுத்து பேசினா என்ன ஆகும், பிரச்சனை முத்தி பெரிய அளவுல போகும். அப்படி வாக்குவாதம் வந்துட்டாலே ஒழுங்கா முட்டிகால போட்டு, ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, குடும்பத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது, கர்த்தர் இரக்கம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல ஜெபிச்சுட்டா கர்த்தர் அந்த பிரச்சனையை மாற்றி சமாதானத்தை கட்டளையிட்டு தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவன் பக்கத்துல இருக்கிறாருங்கிற ஒரு தெய்வ பயமே கிடையாது. சோதர கணவன் மனைவியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உலகத்துல மனுஷன்ட்ட பேசுகிற பேச்சா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், தெய்வம் கூட இருக்கிறாருங்கிற ஒரு தெய்வ பயம் வேண்டாமா? துணிகரமா பேசுறதா, பொய்ய பேசுறதா? சோத்திரம். கர்த்தர் பார்க்கிறாரா இல்லையா? அவர் கணக்கு கொடுக்கணுமா இல்லையா?
நீங்களும் நானும் தப்பிட முடியுமா? ஒரு பொய் சொல்லி தப்பிட முடியுமா? அல்லேலூயா. தெய்வ பயத்தை கொண்டு வாங்க. கர்த்தர் பக்கத்துல தான் இருக்கிறார். துணிகரமா பேசி பழகாதீங்க. சோத்திரம். அதுக்கு விலைக்கரையத்தை கொடுத்தாக. அல்லேலூயா. வாய் இருக்குன்னு என்ன பண்ணிட்டு போயிடலாம், பேசிடலாம். சோத்திரம். ஆனா அதுக்கு ஒரு கிரயத்தை நீங்கள் நான் என்ன பண்ணி ஆகணும், கொடுத்தாகணும். அல்லேலூயா. ஆமே சோத்திரம். மற்றவங்களை புறங்கூறி தெரியக்கூடாது. சோத்திரம். நடக்காததை நடந்த போல சொல்லிட்டு தெரியக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். சோத்திரம். இவ்வளவு சம்பவங்கள் நடந்ததுக்கு பின்பதாகவும் சோத்திரம், நான் கடந்த காலத்தில் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, நான் வாலிப நாட்கள் இருக்கும்போது சோத்திரம், நான் ஒரு ஒரு தேவ பிள்ளைய சோத்திரம் வண்டியில வச்சு கூட்டிக்கிட்டு சுத்தி திரியிற மாதிரி கதையை அடிச்சு விட்டாங்க. சோத்திரம். ஊழியர்களும் சொன்னாங்க, விசுவாச பிள்ளைகள் நம்பிக்கைக்குரியவர்கள் சொன்னாங்க. ஆனா கடந்த நாட்கள்ல அது உண்மைதான் பாஸ்டர் அப்படின்னு எங்க பாஸ்டர்கிட்ட சொல்றாங்க. அது உண்மைதான். எனக்கு பெரிய பிரமிப்பா இருக்கு. ஏடா நமக்கு தானே தெரியும், ஓட்டிட்டு போனோமா இல்லை என்ன வேற ஏதாவது இருந்தா என்னதான் சொல்றாங்க, அது உண்மை, அவர் போய் சொல்றாரு அப்படின்னு. அப்புறம் தான் நினைச்சேன், அவங்க சொல்றதும் உண்மைதான், அவங்க சொல்றதும் உண்மைதான். சாஸ் ஒருவேளை அப்படி ஃபோக்கஸ் பண்ணி காமிப்பான் போலக. நடக்காத ஒன்று யாரோ ஒருத்தவங்க போனதை இவங்க பார்வைக்கு அவங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல, என்ன மாதிரி பார்த்ததுனால தானே அப்படி சொல்றாங்க. சோதரர். நான் நினைக்கிறேன் அவங்க போய் சொல்றாங்களே அப்படின்னு. அப்புறம் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், இல்லடா அவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னாரு. என்னடா உண்மைன்னு பார்த்தா, உன்னை போல ஒரு ஃபோக்கஸ் அவங்களுக்கு உண்டாயிருக்கு. உன்னை பார்த்ததை போல அவங்க இருந்ததுனால தானே சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு காலம் நமக்கு தெரியலையே. அப்ப பிசாசு இப்படி ஒரு ஃபோக்கஸை கொண்டு வரானே, இல்லைன்னா இவ்வளவு ஆழமா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, போய் தொலையட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சோத்திர கர்த்தருடைய பிள்ளைங்க ஆமை சோத்திரம் பேசுகிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும், சொல்லுகிறதுல கவனமா இருக்கணும். ஆமை சோத்திரம். அதனால தேவன் பக்கத்துல இருக்கிறாருங்கிற ஒரு உணர்வோடு கூட காரியங்களை செய்யும்போது நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. முதலாவது. இரண்டாவது, ஊழியக்காரருக்கு தெரியப்படுத்துங்க. சோத்திரம். அதுதான் சரியான ஒரு ஒழுங்கு. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு ஊழியருக்கு தெரியப்படுத்தாமல் இருக்கிறது நல்லதல்ல. ஆமே சோத்திரம். ஊழியருக்கு தெரியப்படுத்தினாதான் அவங்க அந்த சூழ்நிலையை பார்த்து என்ன செய்யணும், சபைக்குள்ள பிரச்சனையா, குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா, வேற எங்கேயாவது பிரச்சனையா, சோத்திரம், அவங்க அந்த பகுதியை என்ன பண்ணுவாங்க, ஒழுங்குபடுத்துவாங்க. அல்லேலூயா. யோசேப்பு அந்த வேலையை செய்தார். தன் சகோதரர்கள் செய்த எல்லா அக்கிரமங்களையும் யார்கிட்ட சொல்லி வந்தார், தன் தகப்பனாகிய யாக்கோபிடம் சொல்லி வந்தார். அதனால பகைப்பாங்க. சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க, சோத்திரம். என்ன குறித்து சபையில ஒரு காரியம் உண்டு, புதுக்கோட்டை சபையில. இவர்கிட்ட என்ன சொன்னாலும் அவர் ஊழியக்கார்ட்ட என்ன பண்ணிடுவார், சொல்லிடுவார். சோத்திரம். இவரை வச்சுக்கிட்டாடா பேசுறியே. ஆமா சோத்திரம். இவர் ஊழியக்காரருக்கு கைக்கூலி. சோத்திரம். அப்படி நிறைய பேர் சொல்லி காது கொடுக்க கேட்டிருக்கு. அல்லேலூயா. சோத்திரம். ஏன்னா ஊழியக்காரர் குறித்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நான் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. பக்கத்துல ஆஹா இவன் இருக்கிறான்டா, ஆஹா போச்சுரா அப்படியெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. அவன் சோத்திரம். அது போல எத்தனையோ காரியம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் யாராவது என்கிட்ட ஊழியக்காரர் கொடுத்து பேசினாங்கன்னா, தப்பா இருந்தாலும் என்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அவங்க செஞ்ச சரின்னு அடிச்சு பேசிட்டு போயிருவேன். அல்லேலூயா. சோத்திரம். ஏன்னா மேலே இருக்கிறவங்களை குற்றப்படுத்துவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. எந்த சூழ்நிலை பேசினா நமக்கு தெரியாது. தேவன் பார்க்கிறார். யாரா இருந்தாலும் தேவன்கிட்ட தப்ப முடியாது. ரைட், ஓகே. ஆனா நம்ம என்ன பண்ணிட முடியாது, பல்லு மேல நாக்க போட்டு துணிகரமாய் நமக்கு மேல இருக்கிற அதிகாரத்தை பேசிட்டு போயிட முடியாது. அதுல நம்ம தப்பவும் முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிர்வாணமாய் கிடந்தது உண்மைதான் நோவா. ஆனா கீழான அதிகாரம் மேலான அதிகாரத்தை என்ன பண்ணுது, பேசு. சொன்னது வேற யாரும் இல்ல, பெத்தெடுத்த கற்ப பிறப்பு பிள்ளைகள் தான். அல்லேலூயா. சோத்திரம். 2 பிள்ளைகள் சொல்லிட்டு போறாங்க. என்ன சொல்லிட்டு போறாங்க, நிர்வாணமாய் கிடக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை வேற யார்கிட்ட சொல்ல, இன்னொரு சகோதரர்கிட்ட தான் சொன்னாங்க, இன்னொரு கூட பிறப்பு பிள்ளைகிட்ட தான் சொன்னாங்க. ஆனா ஒரு பையன் கானான் வந்து சொல்லிட்டான், சேம் காம் யாபேத். அப்ப காம் வந்து சேம்ட்டையும் யாபேத்திட்டையும் என்ன சொல்றாரு, ஆமா சொல்லிட்டான். இந்த விஷயம் சோத்திரம் அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்க மூச்சு கட்டாம அவங்களும் பின்புறமா தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்க கூடாதுன்னு ஒரு துணியை எடுத்துட்டு வந்து ஆமா நிர்வாணத்தை மூடிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் தகப்பன் விழிக்கிறார். விழிச்சதுக்கு அப்புறம் சோத்திரம் விஷயம் எப்படி அவருக்கு தெரியுது, தெரியாம இருக்குமா, எப்படி அவருக்கு தெரியுதுல, 3 பிள்ளைகள் செய்த காரியங்கள் முழுவதும் யாருக்கு தெரியுது, நோவாவுக்கு தெரியுது. அப்ப சோத்திரம் கானானை சபிக்கிறான். காமோடைய பிள்ளை கானான். சோத்திரம். பேரப்பிள்ளை என்ன பண்றான், சபிக்கிறான். சோத்திரம். ஏன், நிர்வாணத்தை தன் சகோதரர்களுக்கு சொன்னபடியினாலே.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, ஸ்தோத்திரம். நோவாவுடைய வாழ்க்கையில தடுமாற்றங்கள் இருந்தது. அது எதனால அந்த தடுமாற்றங்கிறது தெரியல. ஆனா அதுல வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, ஜலப்பிரளயத்துக்கு பின்பதாக ஆமை ஸ்தோத்திரம் கால சூழ்நிலைகள் மாறி போனது. ஜலப்பிரளயத்துக்கு பின்னால என்ன ஆயிடுச்சு? ஏன்னா வானத்துல இருந்த தண்ணீரும் பூமியில இருந்த தண்ணியும் பொங்கி வந்து முழு உலகத்தை என்ன பண்ணிருச்சு? அழிச்சிருச்சு. இப்ப வானத்துல தண்ணி இல்லை. ஏசி மாதிரி கத்தர் வச்சிருந்தாரு. அதனால எவ்வளவு காலம் ஆனாலும் பதார்த்தங்கள் கெட்டு போகல. இப்ப கால சூழ்நிலைகள் மாறினதுனால இப்ப எப்போதும் போல வழக்கத்தின்படி அவர் திராட்சை ஜூஸ் என்ன பண்ணிருக்கிறார்? குடிச்சிருக்கிறார். ஆனா உஷ்ணத்தினால புளிச்சு அது என்னவா மாறிடுச்சு? மதுவா மாறிடுச்சு, போதையா மாறிடுச்சு. அதை குடிச்ச மாத்திரத்துல அவருக்கு தடுமாறி தள்ளாடி சோத்திர வஸ்திரம் விலகினதே தெரியாம கிடக்கிறார். அல்லேலூயா. அதனால சில பரிசுத்தவான்கள் இப்படி சொல்லுவாங்க, சோத்திரம் ஜலப்பிரளயத்துக்கு தப்புனவர் கோட்டர்ல சிக்கிக்கிட்டாரேம்பாங்க. ஜலப்பிரளயம் தப்புனவர் எதுல சிக்கிட்டாரா? கோட்டர்ல போயிட்டாரு, மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. அவர் கோட்டர்லாம் விரும்பி குடிக்கல. திராட்சை ஜூஸ் புளிச்சு அது என்னவா மாறிடுச்சு? போதையா மாறிடுச்சு. அது நிமித்தமா அவர் மயங்கிட்டார். என்ன பண்ணிட்டான்? இதை பார்த்து சகோதரர்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறான்? ஆமா, நிர்வாணமா இருக்கிறான்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. இதை தாண்டி அவன் என்னென்ன பேசுறான்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனா தேவன் நோவாவுடைய வார்த்தையை அங்கீகரித்தார், சபித்தார் கானானை. அல்லேலூயா. அப்ப நோவாவுடைய பகுதி என்னவா இருந்திருக்கு? நீதியா இருந்திருக்கு. காம் சொன்னது உண்மைதான், ஆனாலும் அது தேவனுடைய பார்வையில பிழையா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, ஒரு பிரச்சனையை சந்திச்சா தேவனுக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பிரச்சனையை சந்திச்சா ஊழியத்தை அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. ஆமை ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவன் நல்ல வழியில நம்மளை நடத்தி தேவன் என்ன பண்ணுவார்? நன்மையான காரியங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை இருப்பது இன்னொரு சகோதரர்களுக்கு சகோதரிக்கு சொல்வீர்கள், ஆனால் அது தேவனுடைய பார்வையிலே நன்மையா இருக்காது. தேவனுடைய பார்வையில் என்னவா இருக்காது? ஒரு நாளும் எப்படி இருக்காது? தகப்பனை குறித்து இன்னொரு சகோதரனுக்கு சொல்வதை தேவன் அங்கீகரிக்கவில்லை. அல்லேலூயா. அதனாலே அந்த மனிதன் சொன்னவன் சாபத்திற்குள்ளே கடந்து போனான். அதனால நீங்களும் புரிந்து கொள்ளணும். ஆமை சோத்திரம், சகோதரனுக்குள்ள சகோதரிக்குள்ள ஆமை சோத்திரம் ஒரு தேவ பிள்ளையை குறித்து ஒரு ஊழியர்களை குறித்து ஆமை சோத்திரம் குறை சொல்லுகிற இடத்துக்கு போகக்கூடாத தேவன் விரும்ப மாட்டார். அல்லேலூயா. ஒன்னு தேவனுக்கு சொல்லுங்க, ரெண்டாவது யார்கிட்ட சொல்லுங்க? அடுத்த கட்டத்தில் சபையில ஆமை சோத்திரம் கண்காணியாய் வைத்திருக்கிறவர் ஊழியக்காரர். அவங்க தான் அடுத்த கட்டத்தில் எதையாவது ஒரு காரியத்தை செய்ய முடியும். அதனால சோத்திர ஊழியர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்ன செய்யணும்? ஜெபத்தோடு வைத்திருந்தா ஜெபத்தோடு வைத்துக் கொள்வாங்க. கூடுதலான ஜெபம் கடந்து போகும். இல்ல அதுல ஏதாவது சில காரியங்களை செய்யணும்னா அவங்க செய்வாங்க. அல்லேலூயா. இதை தாண்டி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? சகோதரர்களுக்கோ சகோதரிக்கோ கொண்டு போய் சேர்க்க கூடாது. அதை தேவன் விரும்புகிறது இல்லை. அல்லேலூயா. சரி, கர்த்தரை நம்பணும். யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். சோத்திர நம்புறோமா? நம்பி இருக்கிறோமா? எல்லாம் சொல்லி கர்த்தரை நம்புறோமா? சோத்திர மனுஷனை நம்பிடக்கூடாது. மனுஷனுடைய சோதர காரியங்களை நம்பி நஷ்டப்படக்கூடாது. தேவனை நம்புங்க. நிச்சயமா எந்த காரியத்திலும் கர்த்தர் நமக்கு அவர் கை கொடுப்பார், உதவி செய்வார். ஒரு நாளும் ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அநேக சாட்சிகளின் வாழ்க்கையில சொல்ல முடியும். எனக்கு நெருக்கம் உச்சத்துல வரும்போதெல்லாம் இரட்சகரை நோக்கி பார்க்கும்போது அற்புதமாய் அந்த சூழ்நிலையிலிருந்து தேவன் தப்புவித்து ஆச்சரியமாய் தெய்வம் என்னை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த காலங்களில் கூட சோத்திரம் சபை நிமித்தமாய் பல பிரச்சனை பண்ணி போலீஸ் கேஸ். ஆமை சோத்திரம். ஆண்டவரே இப்படி பிரச்சனையாவது, போலீஸ் கேஸ் ஆகுது, ஒரே வாரத்துல சோத்திரம் இவங்களை விட்டு தூக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? சோத்திரம் பலமாய் பிரச்சனை இறக்கணும். கர்த்தரை நம்பி தேவ சமூகத்தில் 21 நாட்கள் காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த இடைப்பட்ட நாட்களிலே போலீஸ் விசாரணையெல்லாம் வந்துச்சு. ஆனா கர்த்தரை நம்பி இருந்தபடினாலே கர்த்தர் சோத்திரம் அந்த சூழ்நிலையை ஒன்றும் இல்லாமல், ஒத்த ரூபா செலவு இல்லாமல், ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். பிரச்சனைன்னு வந்தா தேவன்கிட்ட ஓடிருங்க. சோத்திரம் தேவனை நம்பி இருங்க. உங்களுடைய தேவைகள் காரியங்கள் எதுவானாலும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். காரியங்களை அவரே வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்புங்க. அதை குறித்து தான் 4 வசனங்கள் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, இஸ்ரவேல் மக்களே, ஆமை சோத்திரம் ஆரோன், ஆமை சோத்திரம் பிள்ளைகளே, ஆரோன் கோத்திரத்தாரே, ஆமை சோத்திரம் யாரை நம்புங்கள். அப்படி கர்த்தரை நம்புனா அங்கு சொல்லப்பட்டிருக்கு, அவர் துணையாய் நிற்பாராம், அவர் கேடகமாய் இருப்பாராம். அல்லேலூயா. அவர் ஒருவர் நமக்கு துணையாய் நின்றுட்டா போதுங்க. எல்லா சூழ்நிலைகளையும் தலைகளாய் தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? மாற்றி கொடுப்பார். அவர் கேடகமாய் இருந்துட்டா போதும், ஒரு தீங்கு நம்மளை அணுகாதபடி தெய்வம் பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, என்ன நம்பு, நான் உனக்கு துணையா நிக்கிறேன், என்ன நம்பு, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். அழகாய் தெய்வம் சொல்லி கடந்து போயிருக்கிறார். எவ்வளவு பிரச்சனை வரட்டுமே, அவரை நம்பிட்டா துணையாய் நின்றுவார். அவரை நம்பிட்டா அவர் கேடகமாய் நின்றுவார். நிச்சயமாய் தேவன் நம்மளை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 115 12 வரைக்கும்
அவர் ஆசீர்வாதங்களை குறித்து பேசி வருகிறார். வாசிங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நல்லவரா இருக்க. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் துணையாய் கேடகமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தரை நம்புகிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதுபோல ஆரோன் குடும்பத்தாரை அவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமி படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறேன்னு சோத்திரம் எவ்வளவு அழகாய் சொல்லி வருகிறார். ஆமை சோத்திரம் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க குடும்பத்தையும் பிள்ளைகளையும் எதிர்காலத்தையும் தெய்வம் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். அல்லேலூயா. 14வது வசனம் அப்படித்தானே சொல்லுது. 14வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க பண்ணுவார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். சபைக்குள்ள வந்து தேவனுக்குள்ள வந்து ஒரு நாள் குறுகி போக மாட்டோம். குறுகி போனதா சரித்திரம் கிடையாது. எதிராளிகள் எழும்பி நம்மளை முடக்கினால் அதை 2 மடங்கா கர்த்தர் உயர்த்தி காண்பிப்பார். அல்லேலூயா. அன்னைக்கும் சொல்லுவேன், இன்னைக்கும் சொல்லுவேன், என்னைக்கும் சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாத தடை நம்மளா மட்டும்தான் இருக்க முடியுமே ஒழிய சத்ருவோ பிசாசோ மனிதர்களோ ஒருவர் கூட நம்முடைய ஆசீர்வாதத்தை என்ன முடியாது, தடுத்து நிறுத்தவே முடியாது. நீங்கள் நானும் கீழ்ப்படியாமைங்கிற இடத்தை தெரிந்து கொண்டாலே ஒழிய வேற ஒருவரால் என்ன முடியாது, தேவ ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. எது தடை செய்யும்? கீழ்ப்படியாமை மட்டும்தான். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை விட்டுட்டு அந்த இடத்தை கடந்தோம் அப்படின்னா சோத்திர கர்த்தருடைய வார்த்தை எப்ப எப்படி வேணாலும் வரும். அன்பா வரும், சாஃப்டா வரும், சோத்திரம் சாந்தமாய் வரும், அதிரடியா வரும், பயங்கரமா வரும், எப்படி வேணாலும் வரும். அல்லேலூயா. எப்படி வந்தாலும் நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம விருப்பப்படி போயிடக்கூடாது. நமக்கு இருக்கிற ஒரு பலவீனம் இதுதான். நமக்கு அது சாதகமா இருந்தா கீழ்ப்படிஞ்சிருவோம், நமக்கு பாதகமா இருந்தா என்ன பண்ண மாட்டோம். ஆமா, கீழ்ப்படிறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நமக்கு பாதகமா வருதோ சாதகமா வருதோ அதுவல்ல காரியம். கர்த்தர் சொல்றாரா அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள், தேவன் நிச்சயமாகவே வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படாமல் போறதற்கு, இல்லைன்னா நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கு, வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. வார்த்தை வந்திருக்கும், வசனம் வந்திருக்கும், ஆலோசனை வந்திருக்கும், புத்திமதி வந்திருக்கும். கீழ்ப்படியிலைங்கிற இடம் போனால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில நஷ்டத்தை சந்திக்க தேவன் அனுமதிப்பார். அல்லேலூயா. இல்லைன்னா எந்த ரூபத்திலையும் உங்க வாழ்க்கையில நீங்க வாழ்க்கையில பரிசோதிச்சு பாருங்க, வாழ்க்கையை திரும்பி பாருங்க. சோதர தேவன் நடத்தி வந்த பாதையை பாருங்க, நீங்க கீழ்ப்படிந்த காலத்துல எப்படி தேவன் நடத்தினார் பாருங்க, எப்படி உங்களை ஆசீர்வதிச்சார் பாருங்க. சில இடங்களை கீழ்ப்படியாமல் நடந்திருப்பீங்க, அந்த பகுதி நம்ம வாழ்க்கையில வந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி போனுச்சுன்னு பாருங்க, எப்படி நஷ்டங்களை சந்திச்சோன்னு பாருங்க. இதெல்லாம் பகுத்து ஆராய்ந்து இனி வருகிற நாட்களை கீழ்ப்படிவோமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து சுதந்திரிக்க தேவன் கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா. அதனால கீழ்ப்படியில மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழப்போம். மற்றபடி எக்காரணத்தை கொண்டு எந்த ஆசீர்வாதத்தையும் நம்ம வாழ்க்கையில இழக்காதபடி தொடர்ந்து வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டு போக தான் கர்த்தர் உதவி செய்வார். பின்னோக்கி கீழ் நோக்கி போறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்றீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவனுக்கு எந்த இடத்துல நீங்க ஒழுங்கா கீழ்ப்படுகிறீங்களாங்கிறத மட்டும் பரிசோதிச்சு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். சபைக்குள்ள வந்த நாள்ல இருந்து இந்த ஒரு 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, எல்லாத்திலையும் கர்த்தர் உயர்த்தி தான் கொண்டு போயிருப்பார். பொருளாதாரமா இருந்தாலும் சரி, குடும்ப சமாதானமா இருந்தாலும் சரி, ஆமை சோத்திரம் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆமை சோத்திரம் போன ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு படி மேலதான் போகணும். அல்லேலூயா. சோத்திரம். கடந்த காலங்களை விட வருகிற காலங்கள் கர்த்தர் அடுத்த ஸ்தானத்துல தான் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. இங்க வந்து கெட்டு போனேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி யாராவது இருக்கீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வரவே மாட்டார். ஆனா பின்வாங்கி போனவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, தேவனை விட்டுட்டு போனவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, சபையின் ஐக்கியத்தை விட்டுட்டு போனவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, அவங்க எப்படிப்பட்டதான வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம படிக்கணும், பார்க்கணும். நம்ம வாழ்க்கையிலே சோத்திரம் நாமும் கற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து நாம் கர்த்தருக்குள் ஜெய ஜீவியமாய் ஜீவிக்கணும். அல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா. அடுத்து 3 வசனம் சொல்லுது, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்.
சோத்திரம். தேவனை மறந்துடக்கூடாது. தேவனுக்கு எப்போது நன்றி பலிகளை ஏறெடுக்கணும். 16 18 முடிய வசனங்களை வாசிங்க. வானங்கள் கர்த்தருடையவைகள், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரருக்கு கொடுத்திருக்கிறார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் நினைக்கும் போது ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயான்னு சொல்லாமல் இருக்கவே முடியாது. தேவனுக்கு மகிமைன்னு சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆமா, தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து 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 கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரம் பண்ணணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்ம என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு வசனத்தை குறித்து தான் சிந்திக்க போறேன். இப்பதான் செய்திக்குள்ளேயே போறேன். சோத்திரம். ஆமையா, நீங்க ஆலோசனை அது இதுன்னு போட்டு இழுத்து இங்கிட்டு செய்தியில வந்து இங்கிட்டு இழுத்து எப்படியும் ஒரு 12:30 தான் கொண்டு போய் முடிக்கிறீங்க. சோத்திரம். உங்களை திருத்தவே முடியாதுன்னு சொல்றீங்க. அல்லேலூயா. சோத்திரம். முடிச்சிடறேன். எப்படியாவது நான் ஒரு தீர்மானத்தோடு தான் வந்திருக்கேன். ஆண்டவர் எப்படி 12 மணிக்கு முடிச்சு அனுப்பணும், எப்படியாவது எங்க பிள்ளைகள்கிட்ட நல்ல பேரை வாங்கணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்கிறேன், வந்திருக்கிறேன். ஆலோசனை எடுக்காம செய்திக்கு போகணும்னா அவ்வளவு தீவிரமா வந்தேன். கர்த்தர் கரெக்டா ஒரு ஆலோசனை கொடுத்து இதை பேசுன்னு உணர்த்துறார். நான் என்ன செய்ய? அல்லேலூயா. இல்லைன்னா நேரம் செய்தி முடிச்சிருக்கு, ஒரு 6 நேரத்துக்கு உங்களுக்கு 12 மணிக்கு சரியா என்ன பண்ணிருப்பேன், அனுப்பியிருப்பேன். எனக்கு செய்தி கொடுத்ததே இதுதான் டாபிக். இதுவரைக்கும் பேசுனது இன்ட்ரோடக்ஷன் தான். ஒரு சங்கீதம் 115 அறிமுகம். ஆண்டவர் என்னோடு பேச சொன்ன வார்த்தை, நான் உங்களை நினைத்திருக்கிறேன், உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இதான் இந்த வார தேவ செய்தி ஹைலைட். கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு, யார் உங்களை நினைக்கிறாங்களோ நினைக்கலையோ, தேவனாகிய கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்து காண்பிப்பார். அல்லேலூயா. சோத்திரம். இந்த ஒத்த வார்த்தை போதுமேங்க. யார் நினைச்சா என்ன, நினைக்கலைனா என்ன? சோத்திரம். கணவன் மனைவியை நினைச்சா என்ன, மனைவி கணவனை நினைச்சா என்ன? சோத்திரம். எங்க குடும்பத்துல சொன்னா நான் யாரையும் நினைக்கிறது இல்லை, அதனால அந்த சாட்சியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. என் புருஷன் என்ன நினைச்சு எனக்கு ஏதாவது செய்வார், அந்த வேலைக்கு இடமே கிடையாது. அல்லேலூயா. எனக்கு சுட்டு போட்டாலும் வராது, அந்த இடம் வராது. கர்த்தர். சோத்திரம். அதனால கர்த்தர் தான் நினைக்கணும், கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. எத்தனையோ திருமண நாட்கள், பிறந்த நாட்கள் வந்துருச்சு. ட்ரெஸ் எடுக்கிற சிந்தையே எனக்கு வராது. என்ன சிந்தை வராது? ஆமா, 18 வருஷம் ஆகி போச்சு. ஒரு 3 வருஷம் முதல் வருஷம் எடுத்து கொடுத்தேன், அது ஒரு உற்சாகத்துல. இல்லையாம்மா? சரி, 2-3 வருஷம் எடுத்து கொடுத்துருப்பேன். சோத்திரம். கல்யாண நாள் வந்து போய்கிட்டு தான் இருக்கு, பிறந்த நாள் வந்து போய்கிட்டு தான் இருக்கு. ட்ரெஸ் நீங்க கண்டிப்பா எடுத்து கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயத்துல என்னை ஃபாலோ பண்ணக்கூடாது. அல்லேலூயா. பரிசுத்த பவுல் சொல்லுவார், அந்த அகரிப்பா ராஜாவுக்கு முன்பாக, இந்த கட்டுகளை தவிர, இந்த விலங்குகளை தவிர மற்றபடி என்னை போல் நீங்கள் இரட்சகரை என்ன பண்ணணும், சேவிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவார் பரிசுத்த பவுல் சொல்லுவார். இந்த விலங்கை தவிர நீங்க என்ன பண்ணிக்கீங்க, என்ன போல மாறிடுங்கப்பான்னு சொல்லுவார். அது போல சொல்றேன். அல்லேலூயா. அதனால சோத்திரம், எங்க ஊழியக்காரர் அவருக்கு ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுக்கல, அதனால இனி உனக்கு என்ன கிடையாது அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. வருஷத்துக்கு 2 ட்ரெஸ்ஸாவது என்ன பண்ணிருங்க, உங்க ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறாங்கல்ல, ஆமா, நல்லா வெளுத்து கொடுக்குறாங்கல்ல, சமைச்சு போடுறாங்கல்ல. சோத்திரம். நீங்களும் சமைக்கிறீங்களா? சரி, கர்த்தர் சோத்திரம். அப்ப நீங்க மனைவிமார்களுக்கு அதிகமா ஜெபிக்கிறது இல்லை. நான்லாம் ஜெபிக்கிறேன், நல்ல பலனை கொடுங்க ஆண்டவர், நல்ல சுகத்தை கொடுங்க, ஒரு வியாதி வரக்கூடாது. அப்பதான் நம்ம வேலை என்ன பண்ணலாம், நம்ம பாட்டு ஊழியத்துல போயிட்டு இருக்கலாம், அவங்க சமைச்சிட்டு இருப்பாங்க, அவங்க பிளவினப்பட்டாங்கன்னா நம்ம தான் என்ன பண்ணணும், அந்த இடத்துல போய் நிக்கணும். அதனால நீங்க நல்ல மனைவிமார்களுக்கு என்ன பண்ணுங்க, நல்ல பெலனா இருக்கணும். ஆண்டவரே சோத்திர, பெலனா வந்து நம்மள அடிச்சிடக்கூடாது. ஆண்டவர் நல்ல பெலத்தோடு சகல வேலைகளை செய்யறதுக்கு என்ன கொடுத்துருங்க, பெலனை கொடுத்துருங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சோத்திர. கர்த்தர் பெலனை கொடுத்து என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால சோத்திரம், அவர் நம்மளை நினைக்கிறார். அல்லேலூயா. இந்த பிரதிஷ்டைக்கு தேவன் நினைச்சு அதுக்கு ஒரு சேலை யாரோ வாங்கி கொடுத்தாங்க. ஊழியத்துக்கு போனா சோத்திரம், அங்கே ஒருத்தவங்க ஸ்பெஷலா ஒருத்தவங்க சேலை வாங்கி கொடுத்தாங்க. சோத்திரம். இப்படி கிட்டத்தட்ட 4-5 சேலை வந்துருச்சு பிரதிஷ்டைக்கு. நான் ஒரு சேலை எடுத்து கொடுக்கல. அல்லேலூயா. தேவன் நினைக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சோத்திரம். நானும் வாங்கணும் தான் நினைப்பேன், வாங்கலாமல் இல்லை. கர்த்தர் விட மாட்டார், சொன்னா நம்ப மாட்டீங்க. என்னை அப்படித்தான் நடத்துறார். நான் என்ன செய்ய? கர்த்தர் சோத்திரம். சோத்திரம். இந்த வருஷம் அப்படியே ரொம்ப பொங்கி வந்து நின்றுச்சு. என்னங்க, என்னம்மா, இது மாதிரி கல்யாண நாள் முடிஞ்சிருச்சு, பிறந்த நாள் முடிஞ்சிருச்சு, அதுக்கு நான் என்ன செய்ய? சோத்திரம். நான் உனக்காண்டிய ஜோம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த நாட்கள்ல யாராவது எனக்கு காணிக்க கொடுத்தா அதை அப்படியே எடுத்துட்டு போய் அதுக்கு சேர வாங்கி கொடுக்குறேன்னு
ஒருத்தரும் காணிக்க கொடுக்கல. முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தசமமாக காணிக்கலாம் வரும். பத்தியா தேவன் எப்படி செய்யறாரு பத்தியா. நான் கொடுக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். 10,000 ரூபாய் காணிக்க கொடுத்தாலும் 10,000 ரூபாய் கொடுத்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பேன். ₹1 கத்தர் கொடுக்கல. நான் ஒன்றும் செய்ய முடியல. நான் அதை அப்படியே சொன்னேன். சோதரன், கத்தர் இந்த வாரத்தில் உனக்கு காணிக்கன்னு என் கையில் கொடுத்தாருன்னா அதை உனக்கு என்ன பண்ணுறேன், திருமண நாளுக்கு சோத்திரம், கல்யாண நாளுக்கு, இதுக்கு பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு. முடிச்சதுக்கப்புறம் தேவன் எனக்கு காணிக்கை எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாரு. அந்த வாரத்துக்குள்ள ₹1 கூட என்ன பண்ணல, கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறது சோத்திரம். அப்போ தேவன் என்னை அந்த பாதையில் என்ன பண்ணல, நடத்த மாட்டேங்கிறார். நான் என்ன அவரோட சண்டை போட முடியுமா? சண்டை போட முடியாது. ஆனால் சோத்திரம், நான் எடுத்து கொடுத்ததான் ஒன்று தான் எடுத்து கொடுத்துருப்பேன். ஆனால் கத்தர் சோத்திரம் நல்ல நேர்த்தியாய் செய்கிறார்ல. கத்தர் நம்மளை நினைக்கிறார், அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோத்திரம் நம்மளும் நினைக்கணும் தான். சோத்திரம் ரைட். கத்தர் நம்மளை நினைக்க, அதான் ஒன்று நம்ம நினைக்கணும்னு நினைச்சாலும் சில சூழ்நிலைகள் வரும், நினைக்க முடியாமல் போயிடும். அல்லேலூயா. அதனால யார் நினைச்சாலும் நினைக்காம போனாலும் சரி, ஆமென். ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறார் ரட்சகர், ஐயோ என் பிள்ளை அப்படின்னு நம்ம மேல நினைப்பாவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நினைத்து நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. புருஷமா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலன்னு கவலைப்படாதீங்க. புருஷமா நம்முடைய தேவைகளை சந்திக்கலைன்னு கவலைப்படாதீங்க. நம்ம எதிர்பார்க்கிற மக்கள்கிட்ட இருந்து நன்மை வரலைன்னு என்ன பண்ணாதீங்க, எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. யார் நம்மளை பாருங்க, யோசேப்பு ஒரு பெரிய நன்மை செய்கிறார் இந்த பானபாத்திரக்காரனுக்கு. அவனுக்கு சொப்பனத்துக்கு நல்ல விளக்கத்தை கொடுத்து, எப்பா நீ உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகும்போது நான் ஒரு தப்பும் செய்யல, சிறையில வந்து இருக்கிறேன், என்னை எப்படியாவது ராஜாட்ட சொல்லி என்ன இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிரு வெளியில கொண்டு வான்னு சொன்னார். அவன் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. உயர்த்தப்பட்டான். ராஜாவுக்கு சோத்திரம். அந்த பானபாத்திரக்காரனா என்ன பண்ணா, கடந்து போனான். ஆனா யோசேப்ப மறந்துட்டான். யார் மறக்கடிச்சது? அவன் மறக்கல, கத்தர் மறக்கடிச்சார். அல்லேலூயா. யோசேப்பு நினைச்சிருப்பார்ல, படுவாவி, ஏண்டா நீ உயர்ந்திருக்கும் போது என்ன கொஞ்சம் நினைச்சுக்கன்னு சொன்னனே. வருஷம் 2 ஆயிருச்சு. வருஷம் என்ன ஆகி போயிடுச்சு? அவன் அவன் அந்த அரண்மனையில் உயர்த்தப்பட்டு 2 வருடங்கள் ஆகியும் இவனை நினைக்கவே இல்லை. சோத்திரம். ஆனா கத்தர் நினைச்சாரு பாருங்க. சோத்திரம் என்ன நினைச்சாரு தெரியுமா? எகிப்தின் அதிபதியாய் கொண்டு வந்து நிறுத்தணும்னு கத்தர் நினைச்சார். அல்லேலூயா. காலச்சக்கரம் சுத்துனுச்சு. ஏற்ற காலத்திலே கத்தர் எகிப்தின் அதிபதியாய் உயர்த்தி தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கால தாமதங்கள் வரும். நினைக்கணும்னு சொன்னவங்க கூட நினைக்காமல் போவாங்க. கட்டினவங்க கைவிட்டாலும் உயிரை கொடுத்தவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதனால அவர் நம்மளை நினைச்சிருக்கிறார். நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிச்சே காண்பிப்பார். ஒவ்வொருவருடைய காரியமும் அவருடைய மனதில் இருக்கு. அவருடைய உள்ளங்கையில நம்மளை வரைஞ்சு வச்சிருக்கிறாராம். உள்ளங்கையில என்ன பண்ணிருக்கிறாராம்? வரைஞ்சு வச்ச. ஒவ்வொரு நாள் நம்மளை பார்க்கிறார். ஒவ்வொரு நாள் நம்மளை என்ன பண்றார்? பார்க்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை பலவீனங்கள் அவருக்கு தெரியும். குடும்ப சூழ்நிலைகள் தெரியும். பிள்ளைகளை குறித்த காரியங்கள் தெரியும். இனி வரப்போகிற காரியங்கள் எல்லாமே யாருக்கு தெரியும்? முக்காலங்களை அறிந்தவர். அவர் நம்மளை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. காலம் வரும்போது ஆசீர்வதிச்சிருவார். அல்லேலூயா. யோசேப்பு அங்காலயத்துல ஒரு தப்பும் செய்யல. இப்படி அந்நிய தேசத்துல கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள்? 17வது வயதிலே தகப்பனை விட்டு பிரிந்தார். சோத்திரம் 30வது வயதிலே உயர்த்தப்படுகிறார். 13 ஆண்டுகள் சிறை அனுபவமாய் இருக்கிறார். அந்நிய தேசத்திலே கிடக்கிறார். தன் தகப்பனை விட்டு, தன் தாயை விட்டு, தன் சகோதரரை எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிருக்கிறார். ஆனா தேவன் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. பாத்தீங்களா? சோத்திரம் 13 ஆண்டுகள் சகிச்சார்ல, பொறுமையா இருந்தார்ல. சோத்திரம் எல்லாரும் மறந்தாங்கல்ல. இவன் உயிரோடு இருக்கிறான்னு கூட தன் தாய் தகப்பனுக்கு தெரியாமல் போனது. ஆனா கர்த்தர் சோத்திரம் நினைச்சாரு பாருங்க. சோத்திரம் எல்லா நாட்டுக்காரனுக்கும் இவனை தெரியாதவன் யாருமே கிடையாது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு எல்லா நாட்டுக்காரன் இந்த பஞ்சத்துல இவனிடத்துல வந்துதான் ஆகாரத்தை வாங்கணும். அந்த அளவுக்கு சகல நாடுகளுக்கு மத்தியிலும் இவன் பெயரை கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்தார். அல்லேலூயா. அவனோடு இருந்தது தேவன் மட்டும்தான். சோத்திரம் வேற யாரும் இல்லை. தேவன் அவனை நினைத்தார், அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் நம்மளை நினைப்பார், நிச்சயம் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 105:9 வாசிங்க. அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். பாத்தீங்களா? ஈசாக்குக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை என்றென்றைக்கும் அவர் நினைத்திருக்கிறார். அந்த வாக்கின்படியாய் தம் பிள்ளைகளை சந்ததியை தெய்வம் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்குக்கு கொடுத்த அந்த பிராமிஸ் அவர் நினைக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை அவர் நினைக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை அவர் நினைக்கிறார். நம்மளை கொண்டு, பிள்ளைகளை கொண்டு, ஊழியங்களை கொண்டு சொன்ன தீர்க்கதரிசனங்களை அவர் நினைக்கிறார். இவைகளை எல்லாம் நினைத்து காலம் வரும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
நமக்கு சொன்ன வாக்குத்தத்தை நம்ம மறந்து போனால் சோத்திரம், அவர் நம்மளை அழைத்த அந்த வார்த்தையின்படியாகவே தேவன் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆபிரகாமை அழைத்தார், ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அதனால ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை பண்ணி இருக்கிறார். அது சில சமயங்களில் நிறைவேறாதது போல இருக்கும். ஆபிரகாமுக்கு சொன்னார், தேசத்தையும் தருவேன், சந்ததியை தருவேன்னார். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் உருண்டோடிருச்சு. இன்னும் சந்ததியை பார்க்க முடியல, தேசத்தை பார்க்க முடியல. ஆனா கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதது போல இருந்துச்சு. ஆனா காலம் வரும்போது கர்த்தர் ஈசாக்கை தந்து தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதனால ஆபிரகாம் கிட்டானை நிறைவேற்றினார். ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். யாக்கோபு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென். அந்த ஈசாக்கு கொடுத்த ஆணையை அவர் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் சில வேளை ஸ்தோத்திரம், கர்த்தர் சொன்னாரு, தரிசனங்களை காமிச்சாரு, சொப்பனங்களை தந்தாரு. யோசேப்புக்கு சொப்பனம் வந்துச்சு, எல்லாரும் பணிகிற மாதிரி. அது நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் கடந்து போக வேண்டியதாயிற்று. அல்லேலூயா. சொப்பனங்கள் வரும், தரிசனங்கள் வரும். அது தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் தான். தேவன் நம்ம வாழ்க்கையில செய்வேன்னு சொன்ன உறுதிதான். ஆனா ஏற்ற காலத்துல கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதை செய்து காண்பிப்பார். அதனால சோத்திரம், சூழ்நிலைகளை பார்த்தா வாக்கு தத்தங்கள், யோசேப்புக்கு என்ன வாக்கு தத்தம்? எல்லாரும் இவங்க காலில் பணிவாங்க. அதானே சொப்பனத்துல கொடுத்தாரு. ஆனா அவர் எங்க கிடக்கிறார்? ஜெயில கிடக்கிறார். இதெல்லாம் நடக்குமாயா? நடக்கிறதுக்குரிய சாத்தியக்குரிய ஏதாவது இருக்கா? ஆனா பாருங்க, தலைகீழாய் மாற்றுகிறார். எகிப்தின் அதிபதியாய் உயர்த்துகிறார். சகோதரமார்கள், தாய் தகப்பன் எல்லாரும் அந்த யோசேப்புடைய அரவணைப்பிலே வரத்தக்கதாக தேவன் யோசேப்பை உயர்த்தி காண்பித்தார். அல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேற்றியே காண்பிப்பார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த கால வரைக்கும் விசுவாசத்தோடு இருக்கணும். ஏற்ற காலத்திலே கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? செய்து காண்பிப்பார். எரேமியா 2:2 வாசிங்க. இப்ப மட்டும் நினைக்கலையா? ஆரம்ப காலத்துல தேவனுக்காக நீ அவர் மேல ஒரு நேசம் வைத்த பாத்தியா? அவர் மேல ஒரு பக்தி வைத்த பாத்தியா? பலவிதமான சூழ்நிலைக்கு மத்தியில இரட்சகர் போதுன்னு சொல்லி அவரை பின்தொடர்ந்து வந்த பாத்தியா? அதை நான் நினைக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. இளவயதின் பக்தியை நினைக்கிறார். நீ வாழ்க்கைப்பட்ட காலத்துல தேவன் மேல் வைத்த அந்த நேசத்தை அவர் என்ன பண்ணுகிறாரா? எல்லாவற்றையும் நினைத்திருக்கிறார். இதைத்தான் யோசபாத்துடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்தார். அவன் ஸ்தோத்திரம், ஆகாப் ராஜாவோடு சம்பந்தம் கலந்து, ஆகாப் ராஜா உன் ஜனம் என் ஜனம், உன் தேசம் என் தேசம் சொல்லி ஆகாபோட யுத்தத்துக்கு போனான். யுத்தத்துக்கு போகும்போது சோத்திரம், ஆகாப் ராஜா சொன்னா, சோத்திரம் நான் வேண்டாம், நீ ராஜ வஸ்திரம் தரிச்சு என்ன பண்ணு, ஆமா அப்படின்னா. கடைசியில எதிராளிகளை ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கிறேன், யாரோடையும் சண்டை போடாது, யாரோட மட்டும்தான் சண்டை போடணும், ராஜாவோட மட்டும்தான் சண்டை போடணும் சொல்லி அங்கே வந்து நின்னா. யோசபாத்துக்கு சோத்திரம் மரண போராட்டம். ஆனா இவன் ராஜா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இவனை விட்டு என்ன பண்ணாங்க? விலகினார்கள். இல்லைன்னா அங்கேயே போட்டு தள்ளி இருப்பாங்க. அப்ப இரட்சகர் சொல்லுவார், சோத்திரம், நீ தேவையில்லாத ஐக்கியத்துக்குள்ள வந்துட்ட, இது தேவையில்லாதது உனக்கு. ஆனாலும் ஆதி நாட்களே எனக்கு நீ பக்தி வைராக்கியம் பாராட்டின பாத்தியா, அதை நினைவு கூர்ந்து இந்நாளில் உன்னை தப்புவித்தேன் என்று இரட்சகர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படிதான் அந்த புஸ்தகத்தில் வாசிச்சு பார்த்தா இருக்கும். ஆதி நாட்களில் நீ எனக்கு வைராக்கியம் பாராட்டினாய், அதை நினைச்சு இந்த நாட்களில் நீ தவறு செய்திருந்தாலும் உனக்கு நன்மை செய்யும்படி நான் வந்து உன்னை தப்புவித்தேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஆதி நாட்களில் கர்த்தருக்காய் நம்ம எவ்வளவு கிரியை செய்திருப்போம் பார்த்தீங்களா? அதையெல்லாம் தேவன் மறக்க மாட்டார். நிச்சயமாய் ஒரு நாள் அதற்குரிய பதிலை தந்து என்ன பண்ணுவார்? தேவன் ஆசீர்வதிப்பார். அப்ப இள வயதுல நம்ம தேவனுக்கு பாராட்டின பக்தி, சோத்திரம், இள வயதுல கர்த்தர் மேல் வைத்த நேசம். அப்படின்னா இள வயதுனா என்ன? வாலிப நாட்கள்ல இரட்சகருக்குள்ள வந்த நாட்கள். அல்லேலூயா. அந்த நாட்கள்ல நம்ம எவ்வளவு உற்சாகமா வந்திருப்போம், எவ்வளவு கர்த்தருக்காய் எழும்பியிருப்போம், கர்த்தருக்காய் காரியங்களை செய்திருப்போம். காலப்போக்கில் சில விஷயங்கள் மங்கும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சோத்திரம், இள வயதுல எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கும், அதன் மத்தியிலும் இரட்சகரை நம்ம என்ன பண்ணியிருப்போம்? பிடித்து நின்று இருப்போம். இதையெல்லாம் கர்த்தர் மனதில் வைத்து அதையெல்லாம் நினைத்து தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. எப்படியெல்லாம் தெய்வம் நினைக்கிறார் பத்தியலா? அல்லேலூயா. எரேமியா 29:11 வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. அல்லேலூயா. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அதையும் அவர் நினைக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்ன? நம்ம என்ன எதிர்நோக்கி இருக்கிறோம், எது கிடைச்சா நல்லா இருக்கணும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதையும் அவர் என்ன பண்றாரா? நினைத்து அவர் நன்மை செய்கிறாராம். அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவா இருந்தால் அது மீதும் ஒரு கவனத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார்.
அந்த எதிர்பார்ப்புகளையும் கத்த தந்து நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். எரேமியா 36:3 வாசிங்க. அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படியாகவும் தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும் தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் என்றார். போதும், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய தவறுகள், தேவனை விட்டு வழி விலகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? கவனிக்கிறார். அதுல கர்த்தருடைய பிள்ளைங்க உணர்வடைஞ்சிராதா, மனம் திரும்பிராதா, அவங்களுக்காக நான் தீங்கு செய்யும்படி காரியத்திற்காய் மனஸ்தாபப்படும்படி அவங்க மனம் திரும்பிட மாட்டாங்களான்னு சொல்லி அந்த பகுதியிலும் அவர் நம்மேல் நினைவாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதானே? மன்னிக்கும்படியாகவும் தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் என்றார். அல்லேலூயா. சோத்திரம். தவறுகள், குற்றங்கள் வருகிறதெல்லாம் அது சில விஷயங்களை வந்துடும். எல்லாமே நம்மளால சரியா போக முடியாது. நம்முடைய கவனக்குறைவு, சத்துருடைய வஞ்சகம், இது நிமித்தமாய் நம்ம தடுமாறிடுவோம். ஆனாலும் கர்த்தர் உணர்த்தும் போது உணர்வடைந்து மனம் திரும்புவோமானால், மனம் வருந்துவோமானால், நாம் செய்த தவறுக்காய் வர வேண்டிய தீங்குக்காகவும் அவர் மனஸ்தாபப்பட்டு நம்மேல் அவர் நினைவாயிருந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால நம்முடைய தவறுகளை எல்லாம் கவனிக்காம போய்விட, அதையும் நினைப்பார், அவரையும் கவனிப்பார், அந்த பகுதியும் அவர் கவனிப்பார். அதுக்கப்புறம் மனம் திரும்புறோமா, அந்த பகுதியும் கர்த்தர் கவனிப்பார். மனம் திரும்பினா தீங்குக்காய் மனஸ்தாபப்படுவார். அல்லேலூயா. அப்படின்னா தீங்கு வராது, அதற்குரிய தண்டனை வராது. ஆனா சோதர மனஸ்தாபப்படலைனா தீங்கு நம்ம வாழ்க்கையில வந்து சேரும். இது எல்லா கர்த்தர் நினைவிலை வைத்திருக்கிறார், ஒன்றும் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. சோதர எரேமியா 49:20 வாசிங்க. 49:20. ஆகையால் கர்த்தர் ஏதோமுக்கு விரோதமாக யோசித்து ஆலோசனையையும் அவர் ஸ்தேமானின் குடிகளுக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகளையும் கேளுங்கள். மந்தையில் சிறியவர்கள் மெய்யாகவே அவர்களை பிடித்திழுப்பார்கள், அவர்கள் இருக்கிற தாபரங்களை அவர் மெய்யாகவே பாழாக்குவார். சோதரம். நமக்கு எதிரியாய் எழும்பி வருகிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை பாழாக்கி போடும்படியாக அவர் நம்மேல் நினைவாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏதோமுக்கு விரோதமாகும் யோசித்த ஆலோசனைகளையும் அவர் தேமானின் குடிகளுக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகள், இவங்கெல்லாம் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிரானவர்கள். அவங்கள கர்த்தர் நினைத்து அவர்களை பாழாக்கும்படியாக என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் எழும்பி வருகிறார். அதனால நமக்கு எதிரியா இருக்கிறான்னு நினைக்காதீங்க, அவங்களையும் கர்த்தர் நினைக்கிறார். அவங்க திருந்தலைனா அவர்களை தேவன் பாழாக்கி போடுவார். எரேமியா 50:5 45 வாசிங்க. எரேமியா 50:45. ஆகையால் கர்த்தர் பாபிலோனுக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனையையும் அவர் கல்தேயர் தேசத்துக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகளை, யார் இந்த பாபிலோன், யார் இந்த கல்தேயர்? இவங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பினவர்கள். இவங்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரா? நினைவுகளையும் கேளுங்கள். மெய்யாகவே மந்தையில் சிறியவர்கள் அவர்களை பிடித்திழுப்பார்கள், மெய்யாகவே அவர்கள் இருக்கிற தாபரங்களை அவர் பாழாக்குவார். அப்ப மந்தையில் சிறியவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை அவங்க பல விதங்களில இழுப்பாங்க, நஷ்டப்படுத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க. ஆனா சோத்திர இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்கிறவர்களை கர்த்தர் நினைக்கிறார், அவர்களை பாழாக்கி போடுவார். அல்லேலூயா. நமக்கு தீமை செய்கிறவங்க யாரா இருந்தாலும், அல்லேலூயா, நமக்கு தீமை செய்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் மீது ஒரு கவனத்தை வைப்பார். திருந்துறாங்களான்னு பார்ப்பார் கொஞ்ச காலம். இல்லைனா அவர்களுடைய காரியங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். அல்லேலூயா. இப்படி கர்த்தர் நினைத்து நினைத்து காரியங்களை ஒவ்வொன்றாய் செய்கிறார். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றா யோசிக்கிறோம்ல, பிள்ளைக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும், அவனுக்கு இந்த வஸ்திரம் இந்த கலர் மேட்சிங்கா இருக்கும், அப்படியெல்லாம் நினைச்சு நினைச்சு வாங்கி கொடுக்குறோம்ல. சோத்திரம். நினைச்சு நினைச்சு செஞ்சு கொடுக்குறோம்ல. அல்லேலூயா. சோத்திரம். அப்ப நம்ம பிள்ளைகளுக்கே இவ்வளவு காரியங்களை நினைச்சு இவ்வளவு நன்மைகளை செய்வோம்னா, ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து அப்படி பிள்ளையாய் வைத்திருக்கிறாரே, நம்மளை எவ்வளவாய் நினைத்து அவர் நம்மை எவ்வளவாய் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே நம்மளை நினைக்கிறார், சபையை நினைக்கிறார், ஊழியங்களை நினைக்கிறார், ஒவ்வொருவரையும் நினைக்கிறார். குறைவுகளை நிறைவாக்கி அவர் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். கண்களை மூடி இரட்சகரை நோக்கி பார்ப்போம், முழங்கால் மண்டியிடுவோம்.